அகாடமி யூஜிசி நெட் பேப்பர் 1 நிறைய பேர் ஜூன் 2026க்கு நம்ம நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம அப்படியே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு இல்லையா? இதுல கண்டென்ட் படிக்கிறதும் முக்கியம். கூட பேப்பர் 1 பேப்பர் 2 பேலன்ஸ் பண்ணி படிக்கிறதும் முக்கியம். இன்னொன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிவைக்யூ பிராக்டிஸ். நிறைய பேர் பண்ற தப்பு, சிலபஸை மட்டும் படிச்சுட்டு போயிட்டு கண்டென்ட்டை சரியா தெரிஞ்சிருந்தாலும் அங்க யூஜிசி நெட்ல கொடுக்குற பிவைக்யூஸ் அட்டன் பண்றது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ எம்சிக்யூ ப்ராக்டிஸ் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அதுக்காகவே நம்ம எடியம் அகாடமி டெஸ்ட் சீரீஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த டெஸ்ட் சீரீஸ் நமக்கு ஓன் ஆப் இருக்கு. ஸோ நீங்க சிபிடி மோட்ல பண்ணி பார்க்க முடியும். நிறைய பேருக்கு சிபிடி மோட்னா என்ன? இப்ப நீங்க யூஜிசி நெட் எக்ஸாமும் நீங்க சிபிடி மோட்ல தான் பண்ணி பார்க்க போறீங்க. சிபிடி மோட்ல கொஸ்டின் டிஸ்ப்ளே ஆகும். நம்ம ஜஸ்ட் ஆன்சர் கிளிக் பண்ணுவோம். நம்ம அத கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் ஆனோம்னா சப்மிட் டெஸ்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அதோட ரிசல்ட்ஸ் வந்துரும். டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோன்னு வரும். கூடவே எந்த இடத்துல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அதுவும் குடுத்துருப்போம். கூட எல்லா கொஸ்டின்ஸுக்கும் நம்ம எக்ஸ்பிளனேஷன்ஸும் ஆட் பண்ணியிருப்போம். ரைட்டா? ஸோ சிபிடி மோட்னா நம்ம கம்ப்யூட்டர்ல பண்ண போறீங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். நம்ம யூஜிசி நெட் எக்ஸாம் சிபிடி மோட்ல தான் இருக்க போகுது. இப்போ நம்ம எடியம் அகாடமி குடுக்குற டெஸ்ட் சீரீஸ்ல என்னலாம் இருக்கு? நமக்கு 10 யூனிட் இருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ இதுல ஒவ்வொரு யூனிட்ஸுமே நம்ம சப் யூனிட் வைஸா பிரிச்சு, அந்த சப் யூனிட் வைஸுக்கு நம்ம ஒரு டெஸ்ட் ரெடி பண்ணியிருப்போம். ஸோ அந்த டெஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணும்போது, ஒவ்வொரு கான்செப்ட்ஸா அந்த யூனிட்ல நீங்க பிரிச்சு படிப்பீங்க. ஸோ ஓரளவு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். இன்கேஸ் அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரியலனாலும், எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம ஆன்சர்ஸ் ஆட் பண்ணதுனால நீங்க படிக்க முடியும். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், நமக்கு பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் 10 யூனிட் இருக்கு. டீச்சிங் ஆப்டிட்யூட், ரிசர்ச் ஆப்டிட்யூட், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், கம்யூனிகேஷன், மேத்தமேட்டிக்கல் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், ஐசிடி, பீப்புள் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட், ஹையர் எஜுகேஷன். இதுதான் மேம் நான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறேன்னா, பேப்பர் 1 அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. பேப்பர் 1 தான் நம்ம கிளியர் பண்றதுக்கு, நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பேப்பர் 1க்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரைட்டா? ஸோ பேப்பர் 1ல 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். ஸோ நமக்கு 100 மார்க்ஸ் இருக்கு. நிறைய பேர் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின்ல அந்த தடவை கிளியர் பண்ண முடியாதவங்கள நான் பார்த்திருக்கேன். ஸோ நம்ம இப்போ பேப்பர் 1 கண்டக்ட் பண்றது இது 5th பேட்ச். நிறைய பேர் பேப்பர் 1ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணதுனால மட்டும் குவாலிஃபை பண்ணவங்க இருக்காங்க. ஸோ எக்ஸாம் ஜூன் 2026க்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா, ரைட் டைம் எம்சிக்யூ பிராக்டிஸ் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ படிங்க. கூட மேம் சிபிடி மோட் பிராக்டிஸ் பண்றதுனால என்ன மேம் அட்வான்டேஜ் ஆகும்? ரியலாவே எக்ஸாம் இன்டர்ஃபேஸ் நம்ம இப்போ யூஜிசி நெட் எக்ஸாம் எப்படி சிபிடி மோட்ல பண்ணி போறோம். டைம் அங்க நமக்கு போயிட்டே இருக்கும். ஸோ அத நம்ம பண்ணும்போது ரீடிங் ஸ்கில் வளரும். டைம் மேனேஜ்மெண்ட் மெயினா வளரும். அந்த டைம்க்குள்ள அந்த கொஸ்டின்ஸ முடிக்கிற அந்த ஒரு ஸ்பீட் நமக்குள்ள வளரும். நிறைய எம்சிக்யூ பிராக்டிஸ் பண்ணும்போது மட்டும் தான் அந்த கொஸ்டின்ஸ படிச்சு, அத புரிஞ்சு அனலைஸ் பண்ற ஸ்கில் வளரும். ஸோ இது நிறைய டெஸ்ட் பண்ண பண்ண உங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடன்ஸ் வளரும். ஸோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. நான் திரும்பியும் சொல்றேன். பேப்பர் 1 ஈக்குவல் ஃபோக்கஸ் பண்ணி எம்சிக்யூ பிராக்டிஸ் நிறைய பண்ணி பாருங்க. இன்னும் இந்த மாதிரி சிவிடி மோட் பிராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அப்படி எக்ஸாம்ல பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த டெஸ்ட் சீரீஸ்ல எல்லா யூனிட்ஸுமே சப் யூனிட் வைஸா பிரிச்சிருப்போம். ஸோ ஒவ்வொரு யூனிட்ஸுக்குமே உங்களுக்கு 15 எம்சிக்யூஸ். அந்த சப் யூனிட் வைஸ் முடிஞ்சோன கம்ப்ளீட் யூனிட் மார்க் டெஸ்ட் 50 எம்சிக்யூஸ் இருக்கும் வித் எக்ஸ்பிளனேஷனோட. ரைட்டா? ஸோ இத யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப அஃபோர்டபுளா நம்ம 499க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கூடவே இதுல எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டான பிடிஎஃப்ஸும் நம்ம ஆட் பண்றோம். ஆனா இதுல சிபிடி மோட் பண்ற எல்லா டெஸ்ட்டுக்கும் பிடிஎஃப்ஸ் கிடைக்காது. இன் கேஸ் எதனா ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்க்கு மட்டும் சில பிடிஎஃப்ஸ் நம்ம 2, 3 ஆட் பண்ணியிருக்கோம். ரைட்டா? எக்ஸாம்பிள் இப்போ ஸ்வயம் பிரபா சேனல்ஸ்னு அதுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி மட்டும். ஸோ சிபிடி மோடுக்கு மேம் இதுக்கும் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவீங்கன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் பிடிஎஃப் வராது. இது ஜஸ்ட் உங்களோட பிராக்டிஸ்க்கு நீங்க எப்ப வேணா பண்ண முடியும். நம்ம கையில ஃபோன் இருந்தா நம்ம பாட்டுக்கு படிக்கலாம். ரைட்டா? ஸோ இந்த பிராக்டிஸ் நமக்கு நெறைய உதவும். ஸோ இது 499 தான். ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும். நீங்க என்னைக்கு பர்ச்சேஸ் பண்றீங்களோ, அதுலேருந்து 4 மந்த்ஸ் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும்.
நெறைய ஸ்பீட் டெவலப் பண்றதுக்கு, டைம் மேனேஜ்மென்ட் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ, இந்த டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு இன்ட்ரஸ்டடா இருந்தா, நம்மளோட ஆப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணி உங்க பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. எம்சிக்யூ பிராக்டிஸ் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அத கரெக்ட்டா புரிஞ்சு, நல்லா படிச்சு இந்த தடவ எக்ஸாம கிளியர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் பிரிப்பரேஷன்.